வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு நிச்சயதார்த்த வீட்டுக்குள்ளே ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஆரி ப்ளவுஸும் அதுக்கப்புறமா ஒரு சாதா ப்ளவுஸும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெண்டுமே வந்து கிராஸ் கட்டிங் தான். இப்போ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதனால நான் வந்து இப்போது கிராஸ் பீஸ் ப்ளவுஸு நிறைய இருக்கிறதுனால கட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். இந்த ப்ளவுஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைஸ் வந்து அதிகமாக இந்த உயரம் இருக்குது பாருங்கள், அது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி உள்ள ப்ளவுஸ் தான். நார்மலாக நம்ம வந்து 14 1/2 இன்ச் வரைக்கும் கட் பண்ணி காமிச்சிருக்கேன். இது வந்து 16 இன்ச்சுக்கும் அதிகமாக இருக்கும் ப்ளவுஸோட உயரம். 2 ப்ளவுஸ் கட் பண்ண போகிறேன். 2 ப்ளவுஸுமே அந்த மாதிரி தான் இருக்கும். உடம்போட சைஸ் மட்டும் கொஞ்சம் மாறும். நான் வந்து அளவுகள் எல்லாம் சொல்லாட்டும், நான் வந்து கட் பண்ணுற விதத்தை வந்து நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருங்க. உங்களுக்கு கொஞ்சம் புரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிராஸ் பீஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நான் வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கட் பண்ணுறதுல ஐடியாக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடியோவை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து நான் அந்த க்ரீன் கலர் சேரீலேருந்து ப்ளவுஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது இதுக்கு லைனிங்கும் கட் பண்ண போகிறேன். லைனிங் வந்து இவங்க ஒரு 1 மீட்டரோ 20 பாயிண்ட்டும் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஹைட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால மார்பு சுற்றளவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து ப்ளவுஸு லைனிங் வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. ப்ளவுஸ் எடுத்து கொடுத்தாலுமே அதே போல் தான் 1 மீட்டரும் 10 15 பாயிண்ட் அந்த லெவலில் எடுத்து கொடுத்துருவாங்க. அப்போ தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு பக்கத்தில் அந்த விளிம்பு பகுதியை முதல்ல நான் மடிச்சிருக்கேன் பாருங்கள். மடிச்சுட்டு அதில் கை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இதில் வந்து இந்த ப்ளவுஸில் பார்டர் எதுவுமே கிடையாது, ப்ளைனாக தான் இருக்கும். வந்து பட்டு சாரீ டைப்பில் உள்ளது தான். ஆனால் இதில் வந்து பார்டர் இல்லை, அந்த மாதிரி உள்ள சாரீ. அதனால் இந்த ப்ளவுஸு வந்து கையை அடித்து திருப்ப போகிறேன். நெக்கில் வந்து பைப்பிங் தான் கொடுக்க போகிறேன். கழுத்து எல்லாமே அடித்து திருப்பிட்டு அந்த க்ரீன் கலருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பைப்பிங் கொடுத்து தைக்க போகிறேன். நம்ம சேனலில் ஏற்கனவே பைப்பிங் தைக்கிற வீடியோ நிறைய இருக்குது. நான் வந்து இதில் அதிகமாக கட் பண்ணுறதை மட்டும்தான் காமிச்சிருப்பேன். தைக்கிறத வந்து எடுக்க முடியலை. ஏன்னா வேலைகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அதை எடுக்க முடியலை. தொடர்ந்து வந்து நான் நிறைய மாடல் ப்ளவுஸ் எல்லாம் தைச்சி காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா சீசன் அதிகமாக இருக்கிறதுனால ப்ளவுஸ் வந்து தைக்கிற வேலையும் இருக்குது. அது இல்லாமல் எனக்கு பர்சனலாக கொஞ்சம் வேலைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது வந்து எனக்கு இன்னுமே வந்து முடியலை. அதனால் அந்த விஷயமாகவும் நான் வந்து கொஞ்சம் வெளியே அங்கங்கன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் வேலைகள் வந்து பெண்டிங் ஆகிட்டு இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. இனி வந்து தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் நிறைய வீடியோக்கள் வந்து மாடல் ப்ளவுஸ் எல்லாமே தைச்சி அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸு ஒரு பக்கம் விளிம்பு பகுதியே இந்த மாதிரி மடித்து போட்டுக்கும் பாருங்கள். நேர் பீஸாக முதுகு பக்கத்துக்கு மடித்து போட்டிருக்கேன். இதில் வந்து மார்பு சுற்றளவு 12 இன்ச்சு எடுத்திருக்கேன், தையலுக்கு எல்லாம் சேர்த்து. அதே மாதிரி ப்ளவுஸோட உயரம் வந்து 18.75 எடுத்திருக்கேன். ஏன்னா இவங்களோட சைஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஹைட்டான ஆள், நல்லா இறக்கமாக போடுவாங்க. அதனால் நெக்கு வந்து 10 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஆம்குள் வந்து ஒரு 5.75 இன்ச்சில் மார்க் பண்ணி வளைவு போட்டு விட்டுருக்கேன். இவங்க வந்து பாடி சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஆம்குள் சைஸ் எல்லாம் சின்னதாக இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து ஆம்குள் வந்து நல்லா பெரிய சைஸாக இருக்கும். ஒவ்வொரு ப்ளவுஸ்லேயுமே ஒவ்வொரு மாதிரி மாற்றம் வரும். இப்போ வந்து பாருங்கள், இந்த பின்பக்கம் கட் பண்ண பீஸை வச்சு நம்ம வந்து முன்பக்கம் கிராஸாக கட் பண்ண போகிறோம். ஆனால் இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த கிளாத் இருக்குதுன்னு. இதெல்லாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. இப்போ வந்து இதெல்லாம் நம்ம துண்டு போட்டால் தான் இதை வந்து தைக்க முடியும். இதில் வந்து நம்ம முன்கழுத்து வரக்கூடிய இடத்த ரொம்ப கவனமாக கவனித்து துண்டு வராத அளவுக்கு கவனிக்கணும். ஷோல்டரும் நீட்டாக இருக்கணும், ஷோல்டர்லேயும் துண்டு வரக்கூடாது. இந்த பீஸை வந்து கிராஸாக எடுத்து போட்டிருக்கேன். போட்டுட்டு நான் அந்த மாதிரி டேப் வச்சு எல்லா இடங்கள்லையுமே வந்து கொஞ்சம் அளந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் எல்லா அளவுகள்லையுமே அளப்பேன். இந்த கிராஸ் பீஸ் கட் பண்ணுற வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வந்து நல்லா டீட்டெயிலாக புரியணும் அப்படின்னா அந்த வீடியோவும் பாருங்கள். பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இன்னுமே நான் ஒரு டைப்பில் வந்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி நம்ம வந்து இந்த கிராஸ் பீஸ் ப்ளவுஸ் கட் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தடும் காமிக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த வீடியோக்களில் கூட நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். வீடியோவை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க. இப்போ வந்து நான் சுற்றி எல்லா இடங்கள்லையுமே மார்க் பண்ணி விட்டுட்டேன். ஆம்குள்ளில் வந்து நம்ம முதல்ல எடுத்த மார்க்கை அப்படியே பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள். மறுபடியும் லைட்டாக நான் அளந்துட்டு இந்த இடத்துல தெளிவாக மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு பீஸை போட்டுட்டு அதை சுற்றி வந்து மார்க் பண்ணும்போது கொஞ்சம் அளவுகள் வித்தியாசமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம மறுபடியும் அந்த அளவுகளை இந்த இடத்துல ஒரு டைம் அளந்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதுக்காக தான் இப்போ வந்து இந்த மார்போட உயரத்தை நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிட போகிறேன்.
நீங்கள் வந்து உள்பக்கமாக வச்சு நல்லா இழுத்து மார்க் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் இழுக்கிற இடத்துக்குலாம் அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து ரொம்பவே ஒரு மாரி அந்த அளவு வந்து இறங்கி வர மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாம நீங்க வந்து அப்படி மேல் பக்கமா ஒரு டைம் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க உள்பக்கமா அளந்த அளவ விடையும், மேல் பக்கமா அளக்கக்கூடிய அளவுல வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வித்தியாசம் வரும். அது சரியா இருக்கும். ஏன்னா கிராஸ் பீஸ் வந்து நீங்க உள்பக்கமா அளந்தீங்கன்னா ரொம்பவே இழுத்து குடுக்கும். நான் நெறைய வீடியோல சொல்லிட்டுருக்கேன். நேர் பீஸ் வந்து உள்பக்கமா அளங்க. ஏன்னா அது வந்து இழுத்து குடுக்காது. சரியான அளவு அப்படியே இருக்கும். இந்த கிராஸ் பீஸ் கட் பண்ணும்போது இந்த விஷயமும் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. கொஞ்சம் நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து 2 பக்கமுமே நான் வந்து அந்த மார்பு உயரம் எல்லாமே வந்து நார்மலா எப்படி மார்க் பண்ணுவேனோ, அதே போல மார்க் பண்ணிவிட்டு, அந்த அளவுகள் வந்து போட்டு விட்டுருக்கேன். இப்போ இத வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் துண்டு போட வேண்டியது இருக்குது பாருங்க, இந்த ஆம்கோல் பகுதியில. இதில வந்து துண்டு போடுறதுக்காக நான் ஒரு கிளாத் வந்து தேடி பிடிச்சு தான் எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா, அதுக்கேத்த மாரி துண்டு போடணும் இல்லையா? அதனால. வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ளவுஸ் வந்தாலே இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் இருக்கும். இப்போ நம்ம எந்த இடத்துல துண்டு போடணும் அப்படிங்கிறத அதுக்கேத்த மாரி கிளாத்த கவனிச்சு போடணும். இப்போ வந்து கிராஸ் பீஸ் போடக்கூடிய இடத்துல கிராஸா போடணும். நேர் பீஸ் போடக்கூடிய இடத்துல நேரா துண்டு போடணும். அத கவனிச்சு நம்ம அதுக்கேத்த மாரி ஒரு துண்ட கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த பட்டி வந்து கட் பண்ணணும். பட்டி கட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். நான் நெறைய வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த மார்பு உயரம் வந்து கட் பண்ணோம் பாருங்க, முன்பகுதி பீஸ். அத அப்படி எடுத்து வச்சு, அது போக நமக்கு வந்து தேவையான அளவு உயரம், மொத்த உயரம் எவ்வளோ எடுத்திருந்தோமோ, அத வந்து கரெக்ட்டா அளந்து மார்க் பண்ணிட்டு, அந்த மார்பு பகுதி வரக்கூடிய இடத்துலயே நல்ல ஒரு போட் ஷேப்ல அதே அளவுக்கு மார்க் பண்ணி விட்டுட்டு, நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா, சரியான அளவு வந்துரும். பட்டி வந்து தனித்தனியா நீங்க டேப் வச்சு அளந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்ல. நான் இப்போ எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்க. இது வந்து நெறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சத நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன் அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம எடுத்த அளவுகளெல்லாம் கழிச்சிட்டு, அந்த உயரம் வந்து எந்த அளவுக்கு எடுத்திருந்தோம் அப்படிங்கிறத கீழ வரைக்கும் நான் மார்க் பண்ணி விட்டுருவேன். மார்க் பண்ணி விட்டுட்டு, அந்த மார்பு உயரம் வருது பாருங்க, அந்த இடத்துல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பீஸ அப்படியே நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணி விட்டோம்னா போதும். சரியான அளவு வந்துரும். ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை தான். அது இல்லாம ஒரு சில பேர் வந்து இன்னும் சந்தேகம் இருக்கும். கிராஸ் பீஸுக்கு பட்டி கிராஸ்ல போடணுமா? நேர்ல போடணுமான்னு. பட்டி வந்து கண்டிப்பா நேர் பீஸ்ல தான் போடணும். அதையும் ஞாபகத்துல வச்சுக்கிடுங்க. இப்போ பட்டி கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்க. இவ்வளோந்தான். இப்போ இதில வந்து கொஞ்சம் கிளாத்து வந்து மிச்சம் இருக்குது. அது நமக்கு ஏன்னா இவங்க கொஞ்சம் பெரிய சைஸில எடுத்து குடுத்துருந்தாங்க. அதனால அது வந்து நம்ம தேவைன்னா பட்டிக்கு, கழுத்துக்கு எதுனாலும் எடுத்துக்கிடலாம். இப்போ வந்து இந்த நல்ல கிளாத்தில் கட் பண்ண போகிறேன் பாருங்க. நல்ல கிளாத்தை வந்து ஒரு பக்கம் விளிம்பு பகுதி அப்படியே நான் மடிச்சிருக்கேன். 4ஆ மடிச்சிருக்கேன். கையை வந்து எடுத்து வச்சு பார்த்தா நான் கையில் கொஞ்சம் துண்டு போட மாதிரி வந்தது. 4 பக்கத்துக்கும் துண்டு போடணும் அப்படிங்கிறதுனால ஒரு பக்கத்தை மட்டும் கொஞ்சம் இழுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது 2 பக்கத்துக்கு மட்டும் துண்டு போட்டால் போதும். இப்போ கையை கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்தது நம்ம எப்படி லைனிங்கில் மடித்தோமோ அதே மெத்தடில் தான் இந்த ப்ளவுஸ்லேயே நான் வந்து மடித்து போட்டிருக்கேன். நேர் பீஸில் முதுகு பக்கத்தை கட் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணக்கூடிய இடத்துல அந்த கிளாத்து வந்து பத்தலை அப்படின்னா கொஞ்சம் அதிகப்படுத்தி மடித்து போட்டுவிடுங்க. அந்த மாதிரி போட்டுட்டு கட் பண்ணி பாருங்கள். பாருங்கள், இதை வந்து கொஞ்சம் கிளாத் பத்தாமல் இருந்தது, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விரித்து மடித்து போட்டிருக்கேன். இதில் வந்து கிராஸாக எடுத்து வச்சாச்சு. லைனிங் எப்படி கட் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் மேல் கிளாத்தையும் கட் பண்ணணும். நீங்கள் வந்து துணி பத்தாமல் இருக்குது அப்படிங்கிறதுனால மேல் கிளாத்தை வந்து நேரெல்லாம் போட்டுறக்கூடாது, சரியாக வராது. 2 கிளாத்தும் ஒரே லெவலில் தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், அந்த நல்ல கிளாத்தில் இவ்வளோ தான் துணி மிச்சம் வந்திருக்குது. இது பட்டி கட் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். ஓரளவுக்கு துணி வந்து கொஞ்சம் பெருசாகவே தான் இருந்தது. இருந்தாலும் இவங்களுக்கு வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்துட்டு வந்து நீங்கள் ஒரு ப்ளவுஸ் வாங்குறீங்க அப்படின்னா, அந்த சேரீயை விரித்து பார்த்து அதில் எவ்வளோ அளவு இருக்குது, இவங்களுக்கு எத்தனை பாயிண்டில் தைக்கலாம் அப்படிங்கிறதையும் கவனிச்சுட்டு எப்போவுமே வாங்குங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ளவுஸ் எல்லாம் வரும்போது பிகினர்ஸ் வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அதை அளக்கிறது, தைக்கிறது அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதனால கொஞ்சம் கவனித்து வாங்குங்க.
எப்போவுமே வந்து அளவுகள் நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தச்சதுக்கப்புறம் கூட நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அளவுகள தட்டி விட்டுக்கிடலாம். முதலே வந்து அளவுகள் சின்னதா இருந்ததுன்னா, ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால எப்போவுமே வந்து நீங்க கட் பண்ணும்போதும் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் கூட சேர்த்து வச்சு கட் பண்ணுங்க. பிரச்சனை இல்ல. உயரத்த மட்டும் கரெக்ட்டா வந்து பார்த்து அளந்துக்கிடுங்க. இப்போ நான் கட் பண்ணுறது வந்து ஒரு ஆரி ப்ளவுஸ் வந்து ஆரி போட்டு வாங்கி வச்சுருக்கேன். அந்த ப்ளவுஸுக்கு தான் கை கட் பண்ணிகிட்ருக்கேன். இது கை வந்து மாற்றி நான் வந்து மடிச்சிருக்கேன். நார்மலா எப்பவுமே விளிம்பு பக்கத்தில வந்து மடிப்போம் பாருங்க கைக்கு. இது வந்து அந்த பிசுறு தெரியக்கூடிய பக்கத்தில 4ஆ மடிச்சிருக்கேன். இவங்களுக்கு வந்து சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதா தான் இருக்கும். அதனால. இப்போ கையில வந்து கொஞ்சம் சந்தேகம் இருந்தது. கை உயரம் எல்லாமே ஞாபகம் இருந்தது. கையோட சுற்றளவு வந்து கொஞ்சம் மறந்துட்டேன். அதனால நான் வந்து நோட் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் எடுத்து பார்த்து செக் பண்ணிட்டு, இதில வந்து கரெக்ட்டா மார்க் பண்ணி விட்டுட்டேன். ஆம்கோல் ரவுண்டையும் ஒரு டைம் வந்து செக் பண்ணிவிடுங்க. எப்பவுமே கை வந்து நீங்க ஒரு கட்டை கையிலேருந்து வளர்ந்த கை அளக்குறீங்க அப்படின்னாலும், இல்ல வளர்ந்த கையிலேருந்து நீங்க வந்து ஒரு கட்டை கை தைக்கிறீங்க அப்படின்னாலும், எப்பவுமே வந்து அந்த ஆம்கோல் ரவுண்டு வந்து கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, எந்த கையா இருந்தாலும் நம்ம வந்து ஈஸியா கட் பண்ணிவிடலாம். அளவுகள் வந்து துல்லியமா வரணும். அதுக்காக தான். இப்போ கை கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது வந்து இந்த ப்ளவுஸில் வந்து விளிம்பு பகுதி வரல பாருங்க. விளிம்பு பகுதி கீழே இருக்கு. இதுவும் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுருக்க பிசுறு பகுதி தான். அதை தான் இப்போ நீல வாக்கில் மடிச்சிருக்கேன். கை வந்து மாற்றி கட் பண்ணி மடித்தோம் இல்லையா? அதனால இது வந்து வேறு மாதிரி தான் மடிச்சிருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு 11 இன்ச்சு அளவுக்கு மார்பு சுற்றளவு வந்து நான் எடுத்திருக்கேன். தையலுக்கெல்லாம் சேர்த்து. இதுவுமே உயரம் வந்து 16 இன்ச்சு எடுத்திருக்கேன் இந்த ப்ளவுஸ். இதுவும் கொஞ்சம் நல்லா ஹைட்டாக தான் இருப்பாங்க. ஆனால் மீடியமாக இருப்பாங்க. அதனால வந்து இந்த உயரம் வந்து 16 இன்ச்சு எடுத்திருக்கேன். 16 இன்ச்சு ப்ளஸ் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. அப்போ எவ்வளோ வருது பாருங்க. 18 இன்ச்சு. அதுக்கேற்ற மாதிரி அந்த உயரத்தை வந்து போட்டாச்சு. போட்டுட்டு நெக்கோட அளவு, ஷோல்டர், ஆம்கோல் ரவுண்டு எல்லாமே நான் போட்டு இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணி விட்டுட்டேன். இதில் வந்து கழுத்து கட் பண்ணலை. ஏன்னா ஆரி ப்ளவுஸுக்கு வந்து நான் கழுத்து முதலே கட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவேன். ஆம்கோல் ரவுண்ட் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டா, அந்த நெக்கோட அகலம் எந்த இடத்துல முடியுதோ அதுலேயும் ஒரு கட் கொடுத்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சு அந்த பீஸில் கிராஸாக போட்டு முன்பக்கம் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ண வேண்டியது தான். நம்ம சேனலில் வந்து ஆரி ப்ளவுஸ் எப்படி தைக்கிறது அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் அதையும் பாருங்கள். இப்போ நான் வந்து முன்னாடி ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணேன் பாருங்க. அதே மெத்தடில் தான் இதுலேயும் நான் வந்து சுத்தமாக எல்லா இடமே மார்க் பண்ணி விட்டுருக்கேன். அளவுகள் மட்டும்தான் வேறு. இந்த ப்ளவுஸில் வந்து துண்டு வரையில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது வந்து 11 இன்ச்சு தான் மார்பு சுற்றளவு எடுத்திருக்கோம் தையலுக்கெல்லாம் சேர்த்து. அது வந்து 12.5 இன்ச்சு வந்தது. அப்போ இந்த ஆம்கோல் சைடில் வந்து நமக்கு துண்டு வந்தது. இதில் துண்டு வரையலை. அதனால் இந்த மாதிரி நான் வந்து கரெக்டான அளவில் போட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ கழுத்து வளைவுகள் எல்லாமே போட்டு விட்டுட்டேன். ஆம்கோல் வளைவும் போட்டு விட்டுருக்கேன். இதை வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். ஓரளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து கட்டிங் வீடியோ வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி விட்டு நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரே வீடியோவில் எல்லாருக்குமே தெளிவாகாது எப்போவுமே. கொஞ்சம் நிறைய பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி கட் பண்ணுறதெல்லாம் கவனிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா நமக்கு பக்கத்தில் இருந்து சொல்லி தந்த மாதிரியே இருக்கும். அதனால தான் நான் வந்து இப்போது நிறைய வீடியோக்கள் வந்து இந்த மாதிரி எடுத்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு நான் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்குமே வந்து கொஞ்சம் யூஸாக இருக்கும். நீங்கள் கமெண்ட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதுலேயும் பட்டியெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இந்த ஆரி ப்ளவுஸ் வந்து நம்ம ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தங்க போடுவாங்க அப்படின்ட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா? அவங்கக்கிட்ட வந்து இது ரெடி பண்ண கொடுத்து வாங்கினது தான். ரொம்ப நீட்டாக போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கையை நான் எப்படி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். 2 கைக்கும் கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது அந்த கழுத்து பகுதியை கரெக்டாக சென்டர் வர்ற மாதிரி நல்லா கைகளால் தொட்டு பார்த்தோன்னாலே தெரியும் சென்டர் வந்துடும். 2 பக்கமும் ஷோல்டர் ஒரே லெவலில் வர்ற மாதிரி வச்சுட்டு இந்த உயரத்தை கவனிக்கணும். கரெக்டாக மேலே ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு அந்த ஆரி போட்டிருக்க இடத்த விட்டுட்டு அதுக்கு மேலே அந்த இடத்துல இருந்து நம்ம அந்த லைனிங்கை வைக்கணும். வச்சுட்டு
உயரம் எங்கே முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிவிடணும். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப லைனிங்கோட விளிம்புக்கு கட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கிளாத் விட்டு கட் பண்ணிட்டோன்னா தைச்சதுக்கப்புறமா நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்தது கிராஸ் பீஸ் வந்து வலது பக்கம் ஆரி போட்டிருந்து பாருங்கள், அதை வந்து நான் ஒரு பீஸ் எடுத்து வச்சு வலது பக்கத்துக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இது இடது பக்கத்துக்கு கட் பண்ணுறேன். லைனிங்கை மேலே வச்சுருக்கேன். ஆனால் அடியில் இருக்க கிளாத் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் வந்து இந்த ஆம்கூல் சைடில் கொஞ்சம் துண்டு போட வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடி முதல்ல நேர் பீஸ் கொஞ்சம் இருக்குது. இந்த இடத்துல வந்து பட்டிக்கான பீஸை கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ வந்து ஒரு பீஸ் வந்து துண்டு போடுற மாதிரி வந்தது பட்டிக்கு எடுத்ததில். இன்னொரு பீஸ் வந்து துண்டு போடாமல் சரியாக வந்திருக்கு. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் கிளாத் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. இந்த கிளாத்தை இந்த இடத்துல துண்டு போடுறதுக்காக நான் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். ஒரு சின்ன துண்டு கூட நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பார்த்து பார்த்து கட் பண்ணால் தான் ஒரு சில ப்ளவுஸ்கள் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுக்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு மாதிரிப்பட்ட ப்ளவுஸ்லலாம் நான் வந்து அந்த ரோப்புக்கு கிராஸ் பீஸ் கூட கட் பண்ணி எடுத்துருவேன். ஆனால் இந்த ப்ளவுஸில் வந்து வரையலை. இதுவே நேர் பீஸாக இருந்தால் ஒரு பக்கத்தில் ஒதுக்கி நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நான் அந்த முதல்ல கட் பண்ணேன் பாருங்க, அந்த ப்ளவுஸை தச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். பைப்பிங் வந்து அந்த நல்லா க்ரீன் கலரில் கொடுத்து வச்சுருக்கேன். கைக்கும் நெக்குக்கும் அழகாக நீட்டாக இருக்குது. நானே சொல்லிகிட்டு இருந்தால் போதாது, நீங்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ வந்து இந்த ப்ளவுஸை தைச்சி நம்ம மடித்து எடுத்து வச்சாச்சு. அடுத்தது அந்த ஆரி ப்ளவுஸும் தைக்கணும். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா தைக்கிறதுக்குள்ளே ரொம்ப போராட்டமாகி போச்சு. அடிக்கடி ஒரே பவர் கட்டு. மிஷினில் போய் உட்காரும் போதெல்லாம் பவர் கட் ஆகிட்டே இருக்குது. வேறு மறுபடியும் எந்திரிக்கிறது அப்படி இப்படின்னு இருந்து போய் ஓரளவுக்கு இந்த 2 ப்ளவுஸையும் தச்சு வந்து கரையேற்றியாச்சு. இன்னுமே நிறைய ப்ளவுஸ் இருக்குது. தொடர்ந்து வீடியோக்களை வந்து பார்த்துட்டுருங்க. ஒவ்வொரு வீடியோவிலையுமே உங்களுக்கு ஒவ்வொரு ஐடியாக்கள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சது எதுவாக இருந்தாலும் கூட நீங்களும் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஆரி ப்ளவுஸை நான் தச்சு எடுத்துட்டேன். ஆரி ப்ளவுஸ் வந்து அந்த கழுத்து பகுதியிலலாம் கொஞ்சம் கூட அந்த லைனிங் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு எவ்வளோ நீட்டாக வந்திருக்குது பாருங்கள். அதே போல் இந்த கை பகுதியும் பாருங்கள், கொஞ்சம் கூட அந்த இடத்துல வந்து கிளாத்து தெரியாத அளவுக்கு அந்த செயின் ஸ்டிச்சு கரெக்டாக வந்திருக்குது இல்லையா? இதே போல் நம்ம வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆரி ப்ளவுஸ் தைக்கிறது, அதை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். இப்போ வந்து இந்த ப்ளவுஸுக்கு நம்ம லேஸில் ரோப் எல்லாமே போட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ மடித்து நான் வந்து ப்ளவுஸோடு வச்சு கொடுத்துக்கிட போகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் கிராஸ் பீஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமான அளவுகளில் நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதை எப்படி தைச்சிருக்கோம் அப்படிங்கிறதும் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.